அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜூலை 11ஆம் தேதி அன்று இந்த சுக்கிர பயிற்சியானது ஆரம்பமாகிறதுங்க. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, அவர்களுடைய தொழில் நிறுவனங்களில் இருந்து அதே போல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்களானது ஏதாவது காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா பண கஷ்டங்கள் பண பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா சிக்கலை உருவாக்கக்கூடியதாக காணப்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு செயலையுமே பல முறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது. அதே போல் மனதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சஞ்சலங்களும் அதனால் கவலைகளும் ஏற்பட்டாலுமே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத மகிழ்ச்சி வெற்றிகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். அதே போல் பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர். பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீடு மனை வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு தருணங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமைப்புகளானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே போல் கணவன் மனைவி இருவருமே இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவர். அவர்களால் மிகுந்த நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்குங்க. விசேஷங்களிலும் விருந்துகளிலும் பார்த்திங்கன்னா பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். பணியாளர்களுக்கு சீரான வளர்ச்சிகளானது இருக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க. கோரிக்கைகள் நிறைவேற்றுவதில் சற்று தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். பணியினுடைய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். அதே போல் பணிச்சுமைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. யாரையுமே நம்பி நீங்கள் பொறுப்பினை பார்த்திங்கன்னா ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. அதே போல் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். எதிர்பாராத வகையில் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்த தடையும் சோர்வும் நீங்கி இதனால் வரை உழைத்த உழைப்பிற்கு பலன்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. பணப்புழக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் மாணவர்களுடைய படிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆசிரியர்களுடைய ஆலோசனையானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. விரும்பிய மேற்படிப்பில் நீங்கள் சேர்ந்து படிப்பீர்கள். நண்பர்களினுடைய உதவிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் பொறுமையுடன் விட்டு கொடுத்து செல்லவும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவையானது உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் நீங்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற காரியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதே போல் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது தப்பு. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் மாட்டிக்கொள்வீர்கள். ஸோ அதனால் வாக்கு கொடுப்பதை பார்த்து செய்து கொள்ளவும். இரும்பு மணல் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. கல்யாண நிகழ்ச்சிகளானது இப்பொழுது கைக்கூடி சுப செலவுகளாக உங்களை சிரமப்படுத்தலாம். அதேபோல் மாணவர்களுமே புத்திசாலித்தனமாக படித்து பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமையை சேர்த்து கொடுப்பார்கள். வீட்டில் இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது விலகும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மனோதிடங்களானது அதிகரிக்குங்க. பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். செல்வங்களானது உங்களுக்கு சேரும். வாகனம் வாங்க எடுத்த முயற்சி இப்பொழுது கைகூடும். பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி முன்னேற்றங்களானது இப்பொழுது உண்டாகலாம். எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாகும்.
வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது நீங்குங்க. வியாபார வளர்ச்சிகள் பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது எழும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுகளானது உண்டாகலாம். அதே போல வேலை பளுவானது உங்களுக்கு குறையுங்க. திடீர் நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. பயனற்ற பயணங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்புகளும் உங்களுக்கு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் பார்த்தீங்கன்னா காண்பீர்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழலாம். அதே போல திருமண முயற்சிகளில் சாதகமான பலனும் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு மனதில் துணிச்சலானது அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி நீங்கள் செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்குமே தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வருங்க. அதே போல் நீங்கள் நிதானத்தை கையாள வேண்டும். அரசியல் துறையினருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர தகவலும் உங்களுக்கு நல்லவையாக இருக்குங்க. எதிலுமே நிதானங்களானது உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்குமே பாடங்களை படிப்பது வேகம் பெறும். அதேபோல் கல்வியில் வெற்றியும் பெறுவீர். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கையால் மன உளைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பார்த்தீங்கன்னா பழகும்போது கவனங்களானது தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களானது குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். நினைக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளி போகலாம். சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லதுங்க. பணவரவுகளும் உங்களுக்கு அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகங்களானது உண்டாகும். மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். அதே போல நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றியினுடைய விளிம்பில் சென்று முழு வெற்றி அடையாமல் இருந்து வந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. உடல்நிலையானது சீரான நிலையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கும். பேச்சை பாதியாக குறைப்பது நல்லது. நீங்கள் சொல்வதை எல்லாமே சொன்னதாக சொல்லி விளிம்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு வாகனம் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்தினில் நல்ல ஒரு மதிப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பணி இடமாறுதல் அதேபோல் பணி உயர்வுகளானது கிடைக்குங்க. பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனங்கள் தேவை. தொழில் செய்பவர்கள் யாருக்குமே கடன் கொடுக்கும் முன் எச்சரிக்கையானது தேவை. நன்கு விசாரித்து எதையுமே செய்ய வேண்டும். எங்கு பயணம் செய்யும் முன்பும் நீங்கள் மிகுந்த முன்னேற்பாட்டுடன் செல்லவும். குடும்பத்தில் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேசுங்கள். பண விஷயங்களில் மிகவும் பார்த்தீங்கன்னா கராராக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். தைரியங்களானது இப்பொழுது உங்களுக்கு பிரகாசிக்குங்க. அந்த ஒரு காலங்கள் இது. ஆனாலுமே அசட்டு தைரியங்கள் வேண்டாமே. ஆனால் தாய் வழி உறவினர்களுடன் உறவுகளானது இப்பொழுது மேலோங்கும். வீடு மனை வாகனங்கள் ஆபரணங்கள் யோகமானது இப்பொழுது கூடி வரக்கூடிய காலங்கள் இது. கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வழிவகைகளை இப்பொழுது செய்யும். அரசியல்வாதிகளுமே கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்தாதீர்கள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் கவனங்களானது தேவை. பிள்ளைகளுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபடாதீர்கள். உடல் நலனில் சீரான நிலைகளாக இருந்தாலும் கவனங்களானது தேவை. கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதே போல இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுபகாரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகளானது வெற்றி அளிக்கும். அதேபோல் சிக்கன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.